வணக்கம் வாங்க. இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் இன்றைக்கு நடந்தால் இன்றைக்கு என்ற சின்ன மகன் பிறந்த நாள். அப்போ அவர் தனக்கு கம்பாஸ் சொன்னால் பெரிய ஆள் வேண்டி தனக்கு பிடிச்சிருக்கிறார். அப்போ அதை வேண்டி உள்ளி, உப்பு, மிளகு, மற்றது மிளகுத்தூள், மற்ற எண்ணெயிலெல்லாம் விட்டு குழச்சி போட்டு அப்படியே மேரினேட் பண்ணுறோம். அதை ஊற வச்சுட்டு சட்டியில் போட்டு கண்டு கொடுக்க போகிறோம். பாருங்கள் அப்படி இருக்காண்டு மாதிரி தேசி கேம்பிடுவோம். நம்ம தேசி கேம்பிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுனா பாருங்கள் அப்படி இருக்காண்டு நீங்கள் செய்யலாம் செய்யலாம். ஒரு 2-3 மணி அதுக்கு முதல்ல ஊற விட்டால் நல்லா இருக்கும். உப்பு, மிளகு, தேசிக்காய், எண்ணெய், கறி பப்ரிக்கா பவுடர், மற்ற மிளகாய் தூள், கறி தூள் இல்லை நம்ம தனி மிளகாய் தூள் பிடிக்கும். நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து குழச்சி வச்சுட்டு உள்ளியும் போடணும். கட்டாயம் உள்ளியும் போடணும் முடிச்சு. ஓகே பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் இந்த ஆளுகள் கடையில் விலை கூடத்தான். அதனால் விரும்பி சாப்பிட்றக்க வேண்டி சாப்பிடலாம். என்ன விலைன்னு கடைங்கோ ஒரு இடத்துலையும் ஒரு விலையாள். ஓகே நீங்களே கடையில் போய் பார்த்து பண்ணுங்க. இது பெரிய கம்பாசண்டோடைய விலை கூட உண்டு நினைக்கிறேன் எல்லா இடங்கள்லையும். ஓகே பார்த்துருந்தா இந்த மாதிரி நல்லுங்க. ஓகே நம்ம செய்ய முறையில் எடுக்கலா போயிட்டு பிள்ளைகள் இல்லை நான் தனி தான் ரெடி பண்ணிக்கணுன்றான். அதனால் சீக்கிரம் முறையே காட்டிலாம் போயிட்டு பிடிச்சி நிற்கதான் மகள் வந்தவன் தவன் எடுக்க பில்லி வச்சுருந்தான். ஓகே பார்த்து சொல்லுங்க இந்த மாதிரி பெரிய கம்பாசம் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னுக்கு நான் பெட்ரா எல்லாம் பில்லி எடுக்கல, எனக்கு டைம் இல்லை. பின்னுக்கு முதுகு பக்கம் பட்டி குடல் எடுக்கணும், இல்லாட்டி மண் கடிவிடும். சரியா? அதாவது எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு செய்முறை நான் காட்டியில் எனக்கு டைம் இல்லை. இப்போ ஒரு பிள்ளைக்கு இன்றைக்கு மகனுக்கு பிறந்த நாள். பின்ன அவர் தனக்கு செய்து சாப்பிடு சரி சொல்லி சொன்னபடியாக அந்த சாப்பாடை செய்து கொடுப்போம். ஓகே இப்படிலாம் செய்து முடிகிற டைமில் இந்த வெங்காயத்தை போட போகிறோம். எல்லாத்துக்கு அந்த மீன் வடி கடிக்க விடாமல் பாசமாக இருக்க மாட்டேன். ஸோ இதோட சேர்த்துட்டு நீ முட்டையை வச்சு வச்சுட்டு சும்மா பக்கத்தில் வச்சுட்டு கொடுத்துருவோம். அதுக்கு உப்பு போட்டு உப்பு இடிச்ச உப்பு போட்டால் சரி. நான் இடிச்ச உப்பு போட உப்பு இருக்குது. சாரி உப்பு இடிச்ச மிளகு போட்டு விட்டிங்கன்னா முட்டை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்.